தமிழகத்தில் ஆட்சி நடக்கிறதா இல்லையா என்று சந்தேகம் நிலவிக் கொண்டிருக்கின்றது. திரு விஜய் அவர்கள் பேசுகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் கூட்டு களவாடிகள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை! அவர் வகிக்கின்ற பொறுப்புக்கு அது சரியா? சிந்திக்க வேண்டும். அவர் ஒரு முதலமைச்சராக இருக்கின்றார். எந்த வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் என்று யோசித்து பயன்படுத்த வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டு களவாளி அல்ல. தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள்தான் களவாளி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு இரட்டை சின்னத்திலே அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களை குதிரை பேரத்தின் மூலமாக ராஜினாமா செய்து வைத்து அந்த ராஜினாமா செய்த உடனே அவர் டிவிக்கையில் சேர்த்திருக்கின்றார்களே, அவர்தான் களவாளி. தூய ஆட்சினார், வெளிப்படை ஆட்சினார். இப்போ யாரெல்லாம் சேர்த்திட்டு இருக்காரு? யார் மேலாம் குற்றம் சொல்லிக்கிட்டு இருந்தார்? குற்றம் சொல்றவர்களாம் அவருடைய இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு தான் இருக்காரு. அப்போ எங்கே போய் தூய ஆட்சி, எங்கே வெளிப்படைத்தன்மை இருக்குது? இந்த ஆட்சியில் என்ன செஞ்சாங்க? இந்த 60 நாட்கள் ஓடி போச்சு. இந்த 60 நாட்களில் இந்த ஆட்சியில் செய்த சாதனை என்ன? இன்னும் முதலமைச்சர் அந்தஸ்துக்கே வரல. அவர் நாலாங்கட்ட பேச்சாக கூட தான் பேசிகிட்டு இருக்காரு. பஞ்சு டைலாக் பேசிகிட்டு இருக்காரு. ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை பேசணும். தக்க வைக்கிறது இல்லைங்க. தக்க வைக்கிறதுங்கிறத தவறானது. ஒரு கட்சியில் வெற்றி பெற்ற பிறகு இதுவரைக்கும் தமிழக வரலாறு இப்படிப்பட்ட நிலைமை இல்லை. இதுதான் முதல் நடக்குது. இன்னும் சொல்ல போனால் நிறைய ஓப்பனாக பேச முடியாது. இன்றைக்கு அது சொல்லக்கூடாது. அதை நம்ம பிறகு சொல்கிறோம். சில விஷயங்களை சொல்ல முடியும், சில விஷயங்களை சொல்ல முடியாது. இப்போ அவருக்கு இருக்குது 2 கால் தான் இருக்குது. ஒரு கால் இரவல் கால். அது இடர்ச்சின்னு வச்சுக்க. எப்படி இந்த நம்முடைய கேமரா சாஞ்சிருமோ அது மாதிரி இந்த ஆட்சி சாஞ்சி போயிடும். அந்த கூட்டணி கட்சியில் அங்கம் வைக்கின்ற தலைவர்களை அனுசரிக்க வரைக்கும் இந்த கட்சி நிலைக்கும். இன்றைக்கு அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவர்களாக நாளுக்கு ஒரு செய்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் பத்திரிகையில் ஊடகத்தில் வருகின்ற செய்தித்தான் நான் சொல்கிறேன். தினந்தோறும் ஒரு செய்தி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்சி தலைவர் என்னங்கிறாரு, நாங்கள் மேதகு ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கங்கிறார். அடுத்த நாள் வேறு மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாரு. இப்படி முரண்பட்ட கருத்து சொல்லுகின்ற கட்சியை நம்பித்தான் ஒரு ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. இவர் பெரும்பான்மையோட ஆட்சி இல்லை. அவர் 108 இடத்துல ஜெயிச்சிருக்கார். மீதியெல்லாம் மற்ற கட்சி வெற்றி பெற்று அதிலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் இரவல் வாங்கி தான் ஒரு ஆட்சி நடத்துகிறார். தேர்தலுக்கு முந்தைய என்ன சொன்னார்? திராவிட கட்சியினுடைய சரியில்லை, 2 திராவிட கட்சியும் சரியில்லை. இப்போ ஒரு திராவிட கட்சியில் பல கூட்டணிகள் அங்கம் வச்சு அதில் வெற்றி பெற்று அதில் வந்தவர் தான் அந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கிறாங்க. அப்புறம் தேர்தல் ஒரு பேச்சு, தேர்தல் முடிஞ்ச ஒரு பேச்சா? இரட்டை வேணுமா? இது அவருடைய கருத்து. தினந்தோறும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. எந்த கருத்தை எடுத்துக்கிறது? எங்களை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்து உங்களுக்கு தெரியும். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்கின்ற பொழுது தீய சக்தி திமுக என்று சொல்லி தான் தொடங்கினார். அந்த நிலைப்பாட்டில் இன்ற வரைக்கும் இருக்கிறோம். 195 இடத்தில் நான் எழுச்சி பயணம் மேற்கொண்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த தவறுகளை தான் சுட்டி காட்டினேன். 5 ஆண்டு காலம் பிரதான எதிர்க்கட்சி தலைவராக இருந்தேன். அப்பொழுது சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுதும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த தவறுகள் அதை சுட்டி காட்டி தான் நாங்கள் பேசினோம். இன்றைக்கும் அந்த நிலை தான். அப்புறம் அது வரைக்கும் ஜெயிக்க வரைக்கும் ஆதிக்கம் இல்லையா? ஆட்சி அமைக்கலைன்னா எப்படி வேணால் கருத்து சொல்லலாம். இவர்கள் ஆதரித்து பேசணும்ல, இவருடைய மாவட்டத்துக்கு போனோம்ல, அப்போல்லாம் ஏன் பேசலை? அவருடைய என்ன பேராசை. இன்றைக்கு வேறு இடத்துக்கு போனால் மந்திரி பதவி கிடைக்கணும் ஆசைப்பட்டாங்க. அவர் பெரிய அண்டாவில் அல்வாக கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். அதிமுகவை ஒன்றுமில்லாமல் ஆக்கிய பொறுப்பு வந்து தினகரனையே சாருன்னு சொல்லிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர். அந்த கட்சியில் என்ன இருக்குது? கழுத தேஞ்சு கட்டருப்பாகிற மாதிரி அது எவ்வளோ பெரிய இயக்கம், 100 விழா கண்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்தில் எந்த நிலையில் இருக்குது? அவர் பேசுகிறாரு, ஏதோ புதுசாக வந்திருக்கிறாரு, ஏதாவது பேசி விறுவிறுப்பான செய்தி வெளிவரணுங்கிறதுக்காக அந்த கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். காங்கிரஸ் நிலைமை பரிதாபமான நிலைமை. இப்போ தனியாகவே ஜெயித்தாங்க. திமுக ஆதரவோடு போட்டிட்டாங்க. பல கட்சியில் ஒன்றாக சேர்ந்தது. அப்போ ஜெயித்தாங்க. கொள்கையும் கிடையாது, கூட்டணியும் இல்லை, எல்லாம் சிதறுண்டு. இன்றைக்கு அவருடைய சுய லாபத்திற்காக திமுக தலைமையில் வெற்றி பெற்று மாற்று அணிக்கு போய்
அங்கே போய் பதவி வாங்கி இன்றைக்கு அதிகாரத்தில் இருக்கிறாங்க. இதில் எங்கே போய் கொள்கை இருக்குது? எதுவுமே இல்லையே. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.